கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சாட்சி தேவனை மாத்திரம் நான் மகிமைப்படுத்த விரும்புகிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த கிரைஸ்ட் காலிங் மினிஸ்ட்ரிக்கும் வாய்ப்பு கொடுத்த டேனியல் பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் என் தேவனுடைய சுத்த கிருபையே. இம்மட்டும் என்னை வழிநடத்தின தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவரே பெரியவராயிருந்து இந்த சாட்சியின் பகுதியை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய், தேவனை மாத்திரம் நான் உயர்த்தி பேசும்படியாய், தேவன் என்னை முற்றிலுமாய் மறைத்து அவர் வெளிப்படும்படியாய் தேவன் கருத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என் தகப்பனார் பேர் ஜெயராவ், அம்மா பேர் எலிசபெத். தகப்பனார் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் கவர்மெண்ட் வேலை தான் உத்தியோகம் பண்ணிட்டு இருந்தார். அப்பாவுக்கு அந்த அளவுக்கு பக்தி வைராகியம் கிடையாது. தாய்க்கு மட்டும்தான் நல்ல பக்தி வைராகியம். என்னோடய தாயார் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஆனால் அவங்களுக்கு ஊழியர்கள் செய்வாங்க. அதிகமாக இவஞ்சலிஸ்ட் ஊழியம் தான் அவங்க செய்கிறது. அவங்க எந்த இடத்துக்கு அழைப்பு வருதோ அந்த இடத்துல போய் ஊழியம் செய்வாங்க. ஒவ்வொரு நேரத்தில் கணவர் கூட போவார், அப்பா கூட போவார். ஒரு நேரத்தில் தாயார் மட்டுமே போய் வைராக்கியமாக செய்வாங்க. எல்லா ஊழியங்களும் தைரியமாக செய்வாங்க. கட்டு உடைக்கிறதுலேருந்து பிசாசு ஓட்டுறதுலேருந்து தைரியமாக ஊழியம் செய்வாங்க. எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. எந்த வியாதிஸ்தர்கள் எப்படியேப்பட்ட கட்டான கூட தைரியமாக கைகளை வைத்து ஜெபிக்கிறவங்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட வைராக்கியமான ஊழியக்காரர்களாக அவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய பாதையில் தான் எங்களை வழி நடத்துகிறாங்க. சிறு பருவத்திலிருந்து தகப்பனாருடைய அன்பு தெரியாமல் தாயோட அன்பினாலும் தேவனுடைய அன்பினாலும் கிருபையினாலும் நான் வளர்க்கப்பட்டேன். என் தகப்பனாருக்கு 4 பெண் பிள்ளைகள் இருக்கிறதுனால பெண் பிள்ளைகள் மீது ஆசையே இல்லாமல் இருந்தார். ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையினாலே தாயாருடைய அன்பினாலே வளர்க்கப்பட்டேன். தாய் மிகவும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் போகிற வழியிலே எங்களையும் தேவன் நடத்தினார். அவர்கள் நல்ல ஜெபிக்கிறவர்களாகவும் எங்களை கண்டித்து உணர்த்துகிறவர்களாகவும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை, வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரங்களையும் மனப்பாடம் சொல்லி ஒப்பித்தால் மாத்திரமே சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு தேவன் என்னை வழி நடத்தினார். அது நாங்கள் ஒப்பித்த பிறகு தான் எங்களுக்கு ஆகாரமே கிடைக்கும். அந்த அளவுக்கு என்னுடைய தாய் எங்களை அன்போடு அரவணைத்து தேவ கிருபையினால் பக்தி வைராக்கியத்தினால் எங்களை வழிநடத்தினார். 8 வயதிலேயே நான் தேவனை அறிந்து கொண்டேன். 8 வயதிலேயே நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அந்த சிறு வயதிலே என் தேவன் மீது அதிகமான ஒரு பாச பக்தி தேவன் எனக்கு ஏற்படுத்தினார். அவருடைய கிருபை மட்டும்தான். என்னுடைய பரிசுத்தமோ ஜீவியமோ வேறு எதுவுமே கிடையாது. அவருடைய சுத்த கிருபை மட்டும்தான். இதெல்லாம் என் தாய் எனக்கு கற்றுக் கொடுத்தது. என் தாய் நல்ல பக்தி வைராக்கியத்தில் இருப்பாங்க. நல்லா ஜெபிக்கிறவங்களாய், வேதத்தை நல்லா அறிந்து படித்து உணரக்கூடியவர்களாய் காணப்பட்டாங்க. தேவன் அவர்களை விசேஷமாய் அவர்களை வழிநடத்தினார். அது மாத்திரமில்லை, எங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவருடைய பாடல்களை எப்படி பாடணும்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. எங்கள் வீட்டில் ஜபங்கள் எடுக்கும் போதெல்லாம் எங்களுக்கு இந்த பாயிண்ட்டு சொல்லி கொடுப்பாங்க. இப்படி ஜபிக்கணும், நீ அப்படி ஜபிக்கணும், ஆண்டவருக்கு இப்படி பிரியமாக இருக்கணும், இது ஆண்டவருக்கு செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் விரும்ப மாட்டாருன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துலேயும் எங்களுக்கு புரியும்படியாய் தனித்தனியாக உட்கார வச்சு எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதிகமாக ஜெபிக்கிறது, தேவனுக்கு பிரியமாக எப்படி நடக்கிறது தான் அதிகமாக சொல்லி கொடுப்பாங்க. அவங்க சொல்லி கொடுக்கும்போது எனக்குள்ளே ஆண்டவர் மேலே ரொம்ப பிரியம் உண்டாயிடுச்சு. நாமளும் ஆண்டவருக்காக ஜெபிக்கணும், வேதத்தை படிக்கணும்னு சொல்லி எனக்கும் ஒரு சிறு வயதுலேருந்தே என் ஏசப்பா மீது எனக்கு அதிக அன்பு. என்னோடய தகப்பனுடைய அன்பு எனக்கு கிடைக்காதனால ஒரு தகப்பனாருடைய அன்பையும் தாயோடைய அன்பையும் என் தேவனிடத்தில் நான் பார்த்தேன். அவர் எனக்கு சிறு வயதிலிருந்தே எனக்கு போதுமானவராய், என் தேவைகளை பூர்த்தி செய்கிறவராய் காணப்பட்டார். நான் ஸ்கூலுக்கு போகும்போது கூட என்னோடய ஸ்கூல் பேக்கில் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு தான் நான் போவேன். அது மாத்திரமல்ல, எக்ஸாமில் இருந்தால் கூட நான் வேதாகமத்தை படிச்சுட்டு தான் நான் எதை வேணாலும் செய்யக்கூடிய ஆண்டவர் எனக்கு கிருபை செஞ்சார். அது மாத்திரமில்லை, என்னுடைய பள்ளி படிப்பிலும்
ஒவ்வொரு நேரத்திலும் நான் தோல்வி அடையாதபடி தேவன் எனக்கு எல்லாவற்றிலும் போதுமானவராய் எனக்கு ஜெயத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். சிறு வயது முதலே நான் எல்லாவற்றிலும் ஒரு தைரியம் இல்லாதவளாய், நான் பயந்து சுபாவம் தான் எனக்கு அதிகமாக, அவிசுவாசம் பயம் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் நான் ரொம்ப ரொம்ப பலவீனப்படுவேன். அப்பப்போ தேவன் என்னை வழி நடத்தினார். என்னோட கூட பிறந்தவர்கள் எல்லாரும் தைரியமாக தான் இருப்பாங்க. ஆனால் நான் மட்டும் எப்பவுமே பயந்த சுபாவமே இருப்பேன். யாரோட அதிகமாக பேசவும் மாட்டேன். என்னோட ஈக்குவல் எப்படி இருக்கிறாங்களோ அவங்களோட மட்டும்தான் சேருவேன். ரொம்ப சண்டை போடுறவங்களாக இருந்தால் சுத்தமாக அந்த பக்கமே போக மாட்டேன். ரொம்ப பயந்த சுபாவமாகவே இருப்பேன். என்னோட கூட பிறந்தவர்கள் எல்லாரும் 4 பேர். முதலில் என் தாய்க்கு நான் முதல் பிறந்தவள். என் பேர் பிரசினா, என் தங்கை அருணா, கீதா, பிறகு வில்லியம்ஸ். நாங்கள் 4 பேரும் என் தாய்க்கு பிறந்தவர்கள். அவருடைய கிருபையினாலே நாங்கள் வளர்க்கப்பட்டோம். தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் வளர்க்கப்பட்டோம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய உபதேசத்தினாலே எங்களை வழி நடத்தினார். நாங்கள் இரவு தூங்கும்போது என்னுடைய தாய் எங்கள் தலைமையில் கைகளை வைத்து ஜெபித்து தான் எங்களை படுக்க வைப்பாங்க. தனித்தனியாக ஒவ்வொருத்தருடைய தலைமையில் கையை வச்சு ஜோபம் பண்ணி தான் எங்களை படுக்க வைப்பாங்க. அப்படி தான் தேவன் எங்களை வழி நடத்துகிறார். அவங்க ஜெபிக்கிற நேரமெல்லாம் தேவன் எங்களோடு பேசுவார். சிறு வயதிலிருந்தே நான் தேவ தரிசனங்களையும் சொப்பனங்களையும் தேவன் என்னோடு பேசுகிறவராய் நான் காணப்பட்டேன். எதுக்கும் உதவாத என்னை எல்லாவற்றிலும் நான் தகுதி இல்லாதவள் தான். ஆனாலும் தேவன் என்னை நேசித்திருக்கிறார். அதற்கு நான் எதற்கும் பாத்திரவன் அல்ல. ஆண்டவருக்கு நான் துதி கன மகிமை செலுத்துகிறேன். அப்புறம் நான் +2 படித்த போது எனக்கு ஒரு பெரிய பலவீனம் தாக்கிடுச்சு. எனக்கு ஃபிட்ஸு வர ஆரம்பிச்சுது. எனக்கு ஃபிட்ஸு வர ஆரம்பிக்கும் போது நான் அந்த பியூர் சயின்ஸ் எடுக்க படிக்கும்போது எனக்கு ஃபிட்ஸு வர ஆரம்பிச்சது. அப்போது நான் மருத்துவர்களுக்கெல்லாம் நான் போக ஆரம்பித்தேன். மெட்ராஸ் சிட்டியில் பெரிய மருத்துவமனை இருந்தது. அந்த இடத்துல ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல். அந்த இடத்துல எத்தனையோ வருஷ காலமாக நான் என்னை குணப்படுத்துறதுக்காக என் குடும்பத்தினர் என்னை அட்மிஷன் பண்ணி என்னை குணப்படுத்துறதுக்காக மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ஆனாலும் அவர்களால் குணப்படுத்தவே முடியலை. இதன் மூலம் எனக்கு ஒவ்வொரு பலவீனங்கள் வர ஆரம்பித்தது. இதனால் எனக்கு சோர்வுகள், அசதி, நான் சுறுசுறுப்பே இல்லாமல் எப்போவுமே டல்லாகவே காணப்படுவேன். ஏன்னா எந்த நேரத்தில் எப்போ வருமேனே தெரியாது. அதனால் நான் எப்போதும் பயந்த சுபாவத்தோடே காணப்படுவேன். இதனால் என்னை வெளியில் கூட எங்குமே என் தகப்பனார் தாயார் என்னை வெளியில் கொண்டு போகவே மாட்டாங்க. சர்ச்சு வீடு தவிர என்னை எந்த இடத்துக்கும் என்னை கொண்டு போகவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த சர்ச் வீடு இது மட்டும்தான். எந்த காரியங்களுக்கும் நான் போனது கிடையாது. எந்த ஃபங்க்ஷன்களுக்கும் என் தகப்பனார் அனுமதித்தது எங்களுக்கு கிடையாது. ஆண்டவருடைய கிருபையினால் தேவ பக்தியினால் வளர்க்கப்பட்டேன். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் எனக்கு ரொம்ப வருஷமாக இது இருக்கிறதுனால திருமண காரியங்கள் எனக்கு தடைப்பட்டிருந்தது. திருமண காரியங்கள் தடைப்பட்டிருந்ததுனால ஜெபித்து ஆண்டவர்கிட்ட கிருபையை வாங்கிட்டு தேவன் ஒரு மகனை எங்களுக்கு கொடுத்தார். அவர் பெயர் டேனியல். அவரை திருமணம் செய்ய என் தேவன் எனக்கு கிருபை செய்தார். உண்மையிலே அவரையும் என் தாயையும் எனக்கு கொடுத்தது கிருபைக்காய் நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, எனக்கு திருமணமான ஒரு வருஷத்திலே எனக்கு குழந்தை பிறந்தது. மறு வருஷத்தில் இன்னொரு குழந்தை பிறந்தது. 2 பிள்ளைகள் பேர் சாமுவேல், ஜோஷ்வா. ஆண்டவருடைய இரக்கத்தினால் கொடுத்தது. என் பெரிய பிள்ளை வயிற்றில் இருக்கும்போது நான் ஹாஸ்பிட்டலுக்கு என் தாயாரும் என் கணவரும் செக்கப் போகும்போது டாக்டர் சொன்னார், உனக்கு இந்த குழந்தை இருக்கக்கூடாது. ஏன்னா நீ சாப்பிட்ற மாத்திரை ஃபிட்ஸ் மாத்திரை. நீ சாப்பிட்ற இந்த மாத்திரையால் உன்னால் குணப்படுத்த முடியாத இந்த வியாதியை அந்த பிள்ளைக்கு உடல்நல சரியில்லாமல் போயிடும், மூளை வளர்ச்சி இல்லாமல் போயிடும், ஊனமாக பிறப்பாங்க, மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறக்கும், இந்த குழந்தைய எடுத்துடணும்னு சொன்னாங்க. ஆண்டவருடைய கிருபையினால் என் தாயார் விடவே இல்லை என் இடையேசப்பா நல்ல பிள்ளை கொடுப்பாரு, வெட்கப்படுத்த மாட்டாருன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக எத்தனையோ டாக்டர்கிட்ட போனாலும் அவங்க எல்லாரும் சொன்னாங்க, இந்த குழந்தைய கலைச்சிடணும் தான் சொன்னாங்க.
ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால, அவர் சார்ந்து ஜீவிக்கிறதுனால, அவரை நம்பி நான் ஜீவிக்கிறதுனால, நான் அந்த குழந்தைய நாங்கள் எடுக்கவே இல்லை. இது தவறுன்னு ஆண்டவர் காட்டினார். நாங்கள் அது எடுக்கணும்னு முயற்சி கூட பண்ணலை. தேவன் எங்களுக்கு நல்லபடியாகவே கொடுப்பாருன்னு நாங்கள் விசுவாசித்தோம். அதே மாதிரி எனக்கு பிறக்கும்போது கூட 10 மாதம் 10 நாள் முடிஞ்சிச்சு. எனக்கு வலியே ஏற்படலை. டாக்டர் சொன்னார், சிசரின் தான் எடுக்கணும், ஏன்னா இந்த பிள்ளைக்கு ஃபிட்ஸு வருது. டெலிவரி ஆகும்போது ஃபிட்ஸு வரும்போது டாக்டர் எப்படி நல்லாக்குவாங்களோ அப்படிப்பட்ட டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். சாதாரண டாக்டரை ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த நேரத்தில் ஃபிட்ஸு வந்துச்சுன்னா இறந்து போயிடுவாங்க, பிள்ளை அந்த தாயாரை காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் கிருபையினால ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒரு டாக்டரை பார்க்கும்போது ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் டெலிவரி வரைக்கும் அவங்களையே பார்க்க தேவன் கிருபை செஞ்சார். அந்த டெலிவரி நேரத்தில் கூட எனக்கு வலியே இல்லை. எனக்கு வலி இல்லாத போது அவங்க சொன்னாங்க, நான் ஒரு ஊசி போடுறேன், இந்த வலி வந்தால் நான் டெலிவரி ஆகும், இல்லைன்னா சிஸ்டரின் தான் பண்ண வேண்டியது இருக்கும்னு. ஆனால் என் தாயார் என் கட்லாண்டே உட்காந்துட்டு அந்த கைகளை உயர்த்தி எனக்காக என் தாயாரும் ஜெபிச்சாங்க, என் கணவரும் ஜெபிக்க ஆரம்பித்தார். எனக்காக என்னோடய ஃபேமிலியே அந்த ஹாஸ்பிட்டலில் விழுந்து கிடந்தது. எனக்காக ஜெபிச்சு அழுக ஆரம்பித்தாங்க. எசப்பா, நார்மல் டெலிவரி தான் வேணும், சிசரின் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. தேவன் இரக்கமாய் கிருபையினாலே எனக்கு நார்மல் டெலிவரியை கொடுத்தார். அதுவும் மாத்திரமில்லை, அந்த நார்மல் டெலிவரி எனக்கு ஃபிட்ஸு வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் கிருபையினாலே இருக்கத்தினாலே எனக்கு அந்த ஃபிட்ஸே வராதபடி நார்மல் டெலிவரி ஆக பிள்ளையை கையிலேயே கொடுத்த தேவன் கிருபை செஞ்சார். அந்த குழந்தை கூட 2 கிலோ 1 கிராம் தான் இருந்துச்சு. கண்ணாடி ரூமில் வைக்கணும். நாங்கள் கண்ணாடி ரூமில் ஒரு நாள் வச்சாங்க, மறுநாளே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. உன் பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த குழந்தைய கொண்டு நாங்கள் சந்தோஷமாக நார்மல் டெலிவரியான அந்த நாளுக்கு அந்த நிமிஷத்துலேருந்தே நான் ஆகாரம் சாப்பிட எனக்கு தேவன் கிருபை செஞ்சார். அதுலேருந்து எனக்கு அந்த வலி, எந்த வலியே இல்லை. நான் நல்ல ஆகாரம் சாப்பிட தேவன் கிருபை செஞ்சார். மறு வருஷமே எனக்கு இன்னொரு குழந்தையும் பிறக்க ஆண்டவர் எனக்கு கிருபை செஞ்சார். 2 குழந்தைகளும் எனக்கு நார்மல் டெலிவரியே தேவன் கொடுத்தார். அந்த 2 குழந்தைகளும் கூட அந்த ஃபிட்ஸு வராமல் தேவன் என்னை நார்மல் டெலிவரியை கொடுத்து தேவன் பெரிய ஆரோக்கியத்தை எனக்கு கொடுத்து சிறப்பாக என்னை வழி நடத்தினார். பிள்ளைகளுக்கு ஒரு 5 வயது ஆகும்போது எனக்கு வீடு இருக்கிறதுனால அதன் மேலே சிலர் ஆசைப்பட்டு என்கிட்ட சண்டை போடலை, அவங்க என்கிட்ட கேட்கலை. நான் அவங்க மேலே கோவப்பட்டதும் கிடையாது, அவங்ககிட்ட சண்டை போட்டதும் கிடையாது. அந்த வீட்டு மேலே நான் உரிமை பாராட்டினது கூட கிடையாது. தேவன் எனக்கு என்ன செய்தாலும் நன்மை செய்வார் மாத்திரம்தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் அவர்களோட ஆசையோ என்னவோ ஆண்டவருக்கு தான் தெரியும். எனக்கு அது கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக எனக்கு சில மந்திரங்கள் செய்ய ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் அது ஆண்டோட இரக்கம் மட்டும் நான் ஜீவனோடு இருக்கிறேன்னா என் தேவனோட சித்த கிருபை மட்டும்தான். நானும் என் பிள்ளைகள் 2 பேரும் என் கணவரும் ஜீவனோடு இருக்கிறோன்னா ஆண்டோட கிருபை மட்டும்தான். வேறு எதுவுமே கிடையாது, ஆண்டோட இரக்கம் மட்டும்தான். அவங்க செய்யும்போது, அந்த மந்திரவாதம் செய்யும்போது இந்த குடும்பமே இருக்கக்கூடாதுன்னு செஞ்சாங்க. எனக்கு நான் சில ஜெபிக்காத நேரத்தினால, நான் வேதம் வாசிக்காததுனால, தேவனுக்கு பிரியமாய் கொஞ்சம் தூரமாக போனதுனால அவைகளெல்லாம் என்னை தாக்க ஆரம்பித்தது. என்னை தாக்க ஆரம்பிக்கும்போது இரவு நேரத்தில் நான் தூங்குவதே கிடையாது. ஒரு நாள் கூட நான் தூங்கின நேரமே கிடையாது. 7 வருஷம் நான் படுக்கையில் காணப்பட்டேன். அது எப்படி படுக்கையில் இருந்தேன்னா, ஒவ்வொரு வியாதி என்னை தாக்க ஆரம்பிச்சது. எப்படியாவது இவள் மறிக்கணும், இந்த குடும்பமே இருக்கக்கூடாது, இந்த பிள்ளைகளே இருக்கக்கூடாது, இந்த கணவரே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மந்திரங்கள் செய்ய ஆரம்பித்தாங்க. அது என்னென்னா, ஃபிட்ஸு வியாதிகள் முதற்கொண்டு எனக்கு அலர்ஜி, உப்பு, நெஞ்சு வலி, ஒவ்வொரு வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் கண்டிப்பாக எமர்ஜென்சி வார்டில் தான் நான் இருப்பேன். கணவர் அவர் ஒரு மினிஸ்ட்ரி தான் செஞ்சிட்ருக்கு. அது என்னென்னா, தபேலா வாசிப்பார். எல்லா ப்ரோக்ராமுக்கும் போவார். ஒன்லி கிறிஸ்டின் ப்ரோக்ராம் மட்டும்தான் போவார். ஆண்டவருக்காக அர்ப்பணித்து தேவனுக்காக வாசிக்கிறவராக இருந்தார்.
அப்படி இருக்கும்போது அதில் இருக்கிற வருமானத்தினாலே தேவன் எங்களை ஒரு குறைவில்லாமல் தேவன் எங்களை வழி நடத்தினார். எங்களுடைய தேவைகள் எல்லாம் தேவன் சந்தித்தார். பிள்ளைகள் படிப்பு காரியங்களை கூட, ஸ்கூலில் சேர்க்குற காரியங்கள் கூட அதன் மூலியமாக எங்களை தேவன் வழி நடத்தினார். அதை மாத்திரமல்ல, இந்த மந்திரவாதத்தினால் நான் கட்டப்பட்ட போது அவருடைய சம்பாத்தியம் அதுதான். மினிஸ்ட்ரி ப்ரோக்ராம் கிடைச்சதான், இல்லைன்னா இல்லை. அப்படி இருக்கும்போது அதில் கிடைக்கிற வருமானத்திலே அவர் கஷ்டப்பட்டு சம்பாரித்த எல்லா வருமானமும் எனக்கே செலவழிக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு ஆளும் அது கொண்டு வர்றது எனக்கு செலவு பண்ணுறது, கொண்டு வர்றது செலவு பண்ணுறதுலே இருந்தது. அது எப்படி ஆண்டவர் தருவாரோன்னு தெரியாது, ஆனால் கொண்டு வர்றது தெரியும், ஆனால் எப்படி செலவாகிறதுனே தெரியாது. அப்படி ஒரு வீணான செலவுகள் போக ஆரம்பிச்சது. அவர் வாசிக்கிற பொருள் கூட வீட்டில் தானாக கிளிய ஆரம்பிக்கும். அந்த பெட் அடியில் வைக்கும் போதெல்லாம் அந்த தபைலெல்லாம் தானாக கிளிய ஆரம்பிக்கும். மறுநாள் பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். மறுபடியும் ரெடி பண்ண வேண்டியது இருக்கும், அதுக்காக செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் தேவன் சந்தித்தார். படிப்படியாக எனக்கு ஆரோக்கியம் ரொம்ப பலவீனப்பட ஆரம்பிச்சது. அநேக நோய்கள், அநேக வியாதிகள், அநேக வாதிகளால் நான் காணப்பட்டேன். அது என்னென்றா, ஃபிட்ஸு வியாதி மட்டும் இல்லாமல் அலர்ஜி, உப்பு வியாதி, ஹார்ட்டில் நெஞ்சு வலி வரும் அப்பப்போ, அது இல்லாமல் மார்பகத்தில் வலி, கை வலி, பயம், இதெல்லாம் வர வர எனக்கு பயம், அவிசுவாசம் எனக்கு அதிகமாக என்னை தாக்கிடுச்சு. நான் வண்டியில் பைக்கில் போயிட்டுருப்பேன், ஒரு ஃபிட்ஸு வந்து கீழே விழுந்துடுவேன். போகிற வழியிலே ரோடுன்னு கூட தெரியாது, நான் விழுந்துடுவேன். என் கணவர் ஓரமாக என்னை படுக்க வைப்பார். படுக்க வச்சுட்டு எனக்கு தண்ணி கொடுத்து நான் கொஞ்சம் ஃப்ரீயான பேருக்கு தான் என்னை மறுபடியும் வண்டியில் ஏற்றுவார். என்னோடய வாழ்க்கை அப்படி தான் போனது. அலர்ஜி பயங்கரமாக உடம்பெல்லாம் அரிக்கும். அந்த அரிப்பு என் ரத்தத்துக்குள்ளேயே போக ஆரம்பிச்சது, ரத்தத்தில் கலந்தும் ஆரம்பிச்சது. டாக்டர் சொல்லிட்டார், எத்தனையோ வருஷமாக நீ மாத்திரை சாப்பிட்றமா. அவர் வந்து அலர்ஜி ஸ்பெஷலிஸ்ட். அவரே சொல்கிறார், சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, உன்னால் என்னை குணப்படுத்த முடியல, உன்னோட அலர்ஜி ரத்தத்தில் கலந்து போச்சு, உன்னை ஒன்றுமே செய்ய முடியாது, உன்னோட அலர்ஜி வந்து ரத்தத்தில் கலந்ததுனால உன்னோட ரத்தம் வேஸ்ட்டு, உன்னோட ரத்தம் உபயோகமே இல்லாதது. டைரெக்டாக என்கிட்டயே சொல்ல ஆரம்பித்தார் அந்த வார்த்தை. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏசப்பா, எனக்காக சித்தப்பட்ட ரத்தம் அல்லவா, இந்த ரத்தத்தினாலே என் ரத்தத்தை சுத்திகரின்னு சொல்ல ஆரம்பித்தேன் நான். அது மாத்திரமல்ல, எனக்கு அலர்ஜி வரும்போதெல்லாம் என்னுடைய முகம் ஒரு விகாரமாக மாறும், திடீர்னு பேய் போல மாறும். அது எப்படி ஆகும்னே சொல்ல முடியாது. ஒரு மாதிரி பேய், ஒரு அருவருப்பாக ஒரு பேய் மாதிரி மாறும். சரீரத்தெல்லாம் நான் அரிக்க ஆரம்பிச்சது. உடம்பெல்லாம் தண்டாகும், பயங்கரமாக இருக்கும். எந்த நேரத்தில் அலர்ஜி வரும்னு சொல்ல முடியாது. அலர்ஜிக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடலைன்னா கூட அலர்ஜி வரும். எதனால் அலர்ஜி வருதுன்னு கூட என்னால் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது. டாக்டர்களால் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது. என்னால் சமாதானமே, ஒரு குடும்பத்துக்கு சமாதானமே இளைப்பாறுதலே இல்லாமல் கிடச்சிது. என்னை எல்லாரும் வெறுக்க ஆரம்பித்தாங்க. என் சொந்த பந்தங்கள், என் கூட பிறந்தவங்க எல்லாம், என் தகப்பனரெல்லாம் என்னை வெறுக்க ஆரம்பித்தாங்க. என்னோடு கூட இருந்ததெல்லாம் என் ஏசப்பாவும் என் கணவரும் என் தாய் மட்டும்தான் என் கூட இருந்தாங்க. நான் பட்ட அந்த 7 வருஷம் படுக்கையில் வாரத்தில் 4 நாள் நான் ஐசி வார்டில் தான் இருப்பேன், வேறு எங்கேயும் இருக்க மாட்டேன், ஐசி வார்டில் தான் இருப்பேன். அவ்வளோ ஒரு கண்ணீரின் பாதையில் தேவன் என்னை வழி நடத்தினார். கண்ணீரின் பாதையிலே, பாடுகளின் மத்தியிலே நான் வழி நடக்க ஆரம்பித்தேன். தேவனுடைய கிருபையினாலே தான் நடக்கப்பட்டேன். ஆனால் தேவன் சத்துருக்கிட்ட என்னோட ஜீவனை ஒப்பு கொடுக்கவே இல்லை. இதெல்லாம் நல்லதுக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் இவ்வளோ வைராக்கியமாக ஜீவிக்க அந்த பாடுகள் பட்டதுனாலே நான் தேவனுக்குள் வைராக்கியமாக ஜீவிக்க ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் என்று நான் என்னால் தைரியமாக சொல்ல முடியும். அந்த ஐசியூ வார்டில் டாக்டர் சொன்னார், ஹார்ட்டில் ஏதோ அடைப்பாக இருக்கும், அதனால தான் இந்த பிள்ளைக்கு ரொம்ப மூச்சு வாங்குது,
நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கலான்னு ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. எனக்கு எப்போவுமே மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். வீசிங் இருக்குதோ அந்த மூச்சு வாங்க ஆரம்பிக்கும் போது என் உயிர் போயிடுமோன்னு தான் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். என் பிள்ளைகளை, கணவரை, என் தாயாரெல்லாம் பார்ப்பேன். ஏன் நான் மட்டும் இப்படி இருக்கிறேன்? ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடு? ஏன் எனக்கு மட்டும் நான் இந்த சிறு வயதில் நான் இப்படி கஷ்டப்படுறேனேன்னு நான் ஒடுக்க ஆரம்பித்தேன். நான் வெறுக்கவும் ஆரம்பித்தேன். நான் ஏன் இப்படி இருக்கணும்னு சொல்லி நான் அழ ஆரம்பித்தேன். ஒவ்வொரு இரவு நேரம் வரும்போதெல்லாம் நான் தூங்குறது ரொம்ப கடினம். அந்த மந்திரவாதத்தினால என்னோடய சரீரம் ரொம்ப பலவீனமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, ஒரு நிமிஷம் கூட நான் தூங்கினதா இல்லவே இல்லை. அந்த 7 வருஷம் தூக்கம்னா என்னன்னு தெரியாமல் இருந்தேன். சாப்பாடு பசினா என்னன்னு தெரியாமல் இருந்தேன். நான் பைத்தியமானோன்னு செஞ்சாங்க. பைத்தியமாக தான் ஆனேன். என்னை நானே கீறிக்கொள்வேன். என் முகத்தையும், என் கைகளையும், கால்களையும் என் நகத்தால் நான் கீறிக்கொள்ளுவேன். ரத்தம் வலியும். நான் என்னை கொண்டு போகிற இடத்துக்கெல்லாம் என்னை அடிப்பாங்க, என்னை காயப்படுத்துவாங்க. அப்படியெல்லாம் செஞ்சாங்க என்ன. தேவனுடைய இரக்கத்தினாலே நான் இப்போ இருக்கிறேன். சரீரமெல்லாம் காயங்கள் தான் எனக்கு. ஏன்னா என்னோடய சரீரத்தில் நானே கீறிப்பேன். எனக்கு என்ன நடக்குதோ எனக்கே தெரியாது. என் தாயாரும் என் கணவர் தான் நான் படுத்த படுக்கையிலேருந்து என்னை உட்கார வைப்பாங்க. எனக்கு பல்லு கழுவுறதுலேருந்து, தலை சீவுறதுலேருந்து, ஆகாரம் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே அவங்க தான் செஞ்சாங்க எனக்கு. என்னை நானே எதுவுமே செய்ய முடியாது. நான் பிள்ளைகளையும் கணவரையும் எல்லாரையும் நான் வெறுக்கவும் ஆரம்பித்தேன். யாரிடமும் நான் பேசாதவளாய் எல்லாரோட இருந்தும் கூட நான் தனிமையிலே இருக்கிறேன் என்று உணர ஆரம்பித்தேன். என் கூட பிறந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் என்னை வெறுக்க ஆரம்பித்தாங்க. என்னை கூட பேசக்கூட பயந்தாங்க. என் கூட பேசக்கூட பயந்தாங்க. இவகிட்ட பேசினா நமக்கு வரும், இவளோட பேசும்போது நமக்கும் ஏதாவது ஆகும்னு சொல்லிட்டு என் கூட நிற்க கூட பயப்படுவாங்க. ஆண்டவருடைய இரக்கத்தினாலே நான் ஒவ்வொரு நாளும் கழிக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய இரக்கத்தினாலே நான் கழிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் கூட நான் நிம்மதியாக தூங்கினதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் கூட நான் தூங்கும்போது யாரோ என்னை தட்டுவாங்க, என்னை அடிப்பாங்க. இரவு நேரத்தில் அந்த இடத்துல யாரோ நிறைய கைகள் வந்து என் கையை பிடிக்கும். பயங்கரமான கனவுகளெல்லாம் வரும். எனக்கு ஊசி போடுற மாதிரிலாம் கத்துவேன். ஐயோ அம்மா, ஏசப்பா ஏசப்பா அம்மான்னு கத்துவேன் நான். அப்படி கத்தும்போது என் கணவர் என்னோடு கூட இருப்பார். என் தாயெல்லாம் எழுப்புவாங்க. என்னாச்சு என்னாச்சு, யாரோ நிறைய கைகள் வந்து எனக்கு ஊசியெல்லாம் குத்துறாங்கம்மா சொல்லி நான் பயப்படுவேன். நான் கத்துவேன். என் கையை ஊசி போடுற இடத்த பார்த்து நான் கத்த ஆரம்பிப்பேன். நான் அது மாத்திரமல்ல, நான் சொந்த வீட்டில் இருந்தேன். அந்த வீட்டுக்குள்ளே ஒரு விதமான சத்தம் வர ஆரம்பித்தது. அது என்ன சத்தம்னா, ஒரு வௌவால் சத்தம் வர ஆரம்பித்தது. என் கிச்சனுக்கு ஸ்லாப்புக்கு அடியில் அந்த சத்தம் வர ஆரம்பித்தது. அது போக 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 பயங்கரமான சத்தமாக இருக்கும். அது பகல்லையும் கேட்கும், இரவு நேரத்துலையும் கேட்கும். அந்த சத்தம் கேட்க கேட்க அந்த சத்தம் என் காதுக்குள்ளே போக ஆரம்பித்தது. அந்த சத்தம் என் காதுக்குள்ளே போக போக எனக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக நான் பைத்தியமாக ஆக ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் பைத்தியமாக ஆக ஆரம்பிக்கும்போது இரவு நேரத்தில் அந்த சத்தம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். எல்லாரும் அமைதியாக இருக்கிற நேரமாக இருக்கிறதுனால அந்த சத்தம் வந்து என்னை ரொம்ப பாதிக்கும். எனக்கு பயம் பொறுத்ததாக இருக்கும். தூங்கவே விடாது அந்த சத்தம். அந்த சத்தம் கேட்க அந்த காதுக்குள்ளேயே எனக்கு தானாக அது காதுக்குள்ளேயே அந்த சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். அந்த சத்தம் காதுக்குள்ளேயே போக ஆரம்பிச்சது. நான் வெளியில் போனாலும் அந்த சத்தம் என் காதுக்குள்ளேயே கத்திக்கிட்டே இருக்கும். அந்த சத்தம் நான் 24 மணி நேரம் என் காதுக்குள்ளே அந்த சத்தத்தை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அது கேட்க கேட்க நைட்டு தூங்கும்போது 2 தலைகாணியே என் காதாண்ட வச்சு நான் அழுத்துவேன். அந்த சத்தம் கேட்கக்கூடாது, நான் தூங்கணும், நான் படுக்கணும்னு நான் ரொம்ப முயற்சி செய்வேன். ஆனாலும் அந்த சத்தம் என் காதுக்குள்ளே இருக்கிறதுனால
அது நான் என்ன முயற்சி செஞ்சு தலகாணி வச்சாலும் அந்த சத்தம் என் காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கும். அது கேட்க கேட்க நான் பைத்தியமாக ஆரம்பித்தேன். தலை சீவுறது கிடையாது, யாரோட பேச மாட்டேன், யாரையும் கிட்ட சேர்த்துக்க மாட்டேன். அன்புன்னா என்னன்னு தெரியாமல் போச்சு, யாரோட அரவணைப்பு தெரியாமல் போச்சு, யார்கிட்ட என்ன பேசணும், என்ன பண்ணணும், எப்படி போகணும், அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாமல் போச்சு. அப்படி இருக்கும்போது என் 2 பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் தான், என் தாயாரும் என் கணவர் தான் பார்த்துக்கிட்டாங்க. அந்த 2 பிள்ளைகளை பராமரிக்க கூட என்னால் முடியலை, அவங்களுக்கு அன்பு செலுத்த கூட என்னால் முடியல. அப்படி இருந்த என் தாய் தான் என் பிள்ளைகளையும் என் கணவரையும் கூட அவர் தான் பராமரித்தாங்க. எனக்கும் என்னையும் அவங்க தான் எனக்கு சாப்பாடு ஊட்டுறது, தலை வாரது எல்லாம் என் கணவரும் என் தாயும் சேர்ந்து எனக்கு செஞ்சாங்க. இவங்க 2 பேரையும் எனக்கு ஆண்டவர் கொடுத்த பாக்கியம்தான். இந்த பிச்சை மாதிரி எனக்கு ஆண்டவர் போட்டார். ஆண்டவர் கொடுத்த கிருபை தான் என்னால் சொல்ல முடியும். தகுதி இல்லாதவனுக்கு என் தேவன் எனக்கு கொடுத்த ஸ்லாக்கியம் இது. இதற்கெல்லாம் நான் பாத்திரவன் கிடையாது. ஆண்டவருடைய இரக்கம் தான் எனக்கு இப்படிப்பட்ட நல்ல தாயையும் நல்ல கணவரையும் எனக்கு கொடுத்தார். என்னை சேர்க்கக்கூடாதுன்னு எத்தனையோ பேர் எனக்கு எதிர்த்து நின்னாங்க. இவன் விட்டு போனால் நல்லா இருக்கும் கூட நினச்சாங்க. ஆனால் என் கணவர் என்னை விட்டு போகலை, என் தாய் என்னை விட்டு போகலை. எனக்காக தன் குடும்பத்தையே விட்டுட்டு எங்கள் அம்மா என்கிட்ட வந்து நின்னாங்க. அந்த 7 வருஷம் என் கூட தான் இருந்தாங்க. அவங்களோட எல்லா காரியத்தையும் விட்டுட்டு எனக்காக செலவழிக்க ஆரம்பித்தாங்க. எனக்காக கண்ணீரோடு ஜெபிக்க என் கணவரும் என் தாயும் என்னோடு கூட இருந்தாங்க. எல்லா வேலைகளும் அவங்களே செஞ்சாங்க. அவங்களும் பலவீனம் தான், ஆனாலும் எனக்காக சகித்து நான் எப்படியாவது நல்லாகுன்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிறவங்களா காணப்பட்டாங்க 2 பேருமே. இப்படி இருக்கும்போது போக போக என்னோடய ஜீவன் போக ஆரம்பித்தது. நான் போகாத இடமே இல்லை. எத்தனையோ மருத்துவமனைகளுக்கு போய் கூட எனக்கு சரியாகவே இல்லை. இந்த மார்பக்கத்தில் வலி, இந்த வலி, அவிசுவாசம், பயம், பீதி, கலக்கம், இந்த மந்திரவாதத்தினால நான் பைத்தியமானதுனால என்னை யாராலும் குணப்படுத்த முடியாமல் இருந்தது. போகாத ஹாஸ்பிட்டலே கிடையாது. எத்தனையோ மருத்துவமனைகளுக்கெல்லாம் ஏறி இறங்கினேன். எத்தனையோ மருத்துவமனைகளுக்கு ஏறி இறங்கும் போதெல்லாம் நான் தோல்வி தான் அடைஞ்சு வருவேன். எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க. கைவிடும் போதெல்லாம் துக்கத்தோடு வருவேன். ஒரு நாள் என்னோடய சபையில் நான் போகும்போது எனக்காக என்னுடைய ஊழியக்காரர்கள், சிஸ்டர்ஸ்மார்கள் எனக்காக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது என் தேவனுடைய இரக்கத்தினாலே, என் தாயோட ஜபத்தினாலே எனக்கு அவர்களை சந்திக்க என் தேவன் எனக்கு கிருபை செய்தார். அந்த ஊழியக்கார சிஸ்டர்கள் என்ன சொன்னாங்க, எனக்காக ரொம்ப போராடி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் என்னை நானே கொஞ்சம் உணர ஆரம்பித்தேன். நான் கொஞ்சம் தெளிவாக ஆரம்பித்தேன். எனக்காக அநேக ஊழியக்காரர்களும் ஜெபித்தாங்க. விசேஷமாக என்னோடய சிஸ்டர்ஸ் எனக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது நான் படிப்படியாக எனக்குள்ளே நினைவு வர ஆரம்பித்தது. நான் ஏன் இப்படி இருக்கிறேன், கொஞ்சமாக என்னுடைய சுபாவங்கள் எல்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்போ நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன், ஏசப்பா என்னை எப்படியாவது குணமாக்கிடுங்க, நமக்கு சாட்சியாக நிற்கிறேன் ஏசப்பான்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு பலவீனம் வரும்போதெல்லாம் ஓடுவேன், என் ஊழியக்காரங்கிட்ட ஓடுவேன். அந்த சிஸ்டர்ஸ் எனக்காக போராடி ஜெபிப்பாங்க. உண்மையிலேயே அவங்க செஞ்ச அந்த மந்திரவாதம் பயங்கரமானதாக இருந்ததுனால எனக்கு செஞ்ச அந்த மந்திரவாதம் கூட தேவன் சந்தித்ததுனால அந்த மந்திரவாதரே யார் எனக்கு மந்திரவாதம் செஞ்சாங்களோ அந்த மந்திரவாதமே அவரே இறந்து போயிட்டார். அந்த மந்திரவாதனே இறந்து போயிட்டார். அது மாத்திரமல்ல, எனக்காக இன்னொரு ஊழியக்காரர்களும் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அவங்களும் எனக்கு படிப்படியாக ஜெபிக்கும்போது எனக்கு சுகம் கிடைக்க ஆரம்பித்தது. தேவன் அந்த இடத்துல எனக்கு பலத்த காரியங்கள் செஞ்சார், என்னோடு பேச ஆரம்பித்தார். நான் கொஞ்சமாக படிப்படியாக நான் சுகம் கிடைக்க ஆரம்பித்தது. அப்போ தேவனை நான் உணர ஆரம்பித்தேன். முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். தேவ சமூகத்துக்கு ஓட ஆரம்பித்தேன். எனக்கு இன்னும் சுகம் வேணும், ஏசப்பாவில் மட்டும்தான் எனக்கு சுகம் கிடைக்க முடியும்னு சொல்லி நான் போக ஆரம்பிக்கும்போது ஒரு நாள் நானும் என் கணவர் நான் சேர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தோம். நானும் என் கணவர் சேர்ந்து சாயங்கால வேலையிலே என் வீட்டுக்குள்ளே நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது நான் பாடு பலவீனம் நிறைந்தவளாய்
நான் புலவனும் இருந்தவளாய் நான் என் கணவரோடு சேர்ந்து, அப்பா எங்களுக்கு யாருமே இல்லையா, உங்களதான் ஐயா நம்பியிருக்கோம், இறங்கி வாங்க ஏசப்பான்னு சொல்லி நான் ஏசப்பாவை கீழே இறக்கி கூப்பிட்டேன். நான் எதுக்குமே உதவாத இந்த மண்ணுக்காக உன்னதமானவராக இயேசு கிறிஸ்து அவருடைய உன்னதமான இடத்தை விட்டு, மகிமையான சிங்காசனத்தை விட்டு இந்த மண்ணுக்காக அவர் எனக்காக கீழே இறங்கி வந்தார். நான் ஏசப்பாவை முகமுகமாய் பார்க்க ஆரம்பித்தேன். அவரோட தரிசனத்தை அவரோட சாயலை நான் கண்டேன். இது உண்மை. இது என் ஏசப்பா ஜீவனுள்ள தேவன். இது உண்மையான சாட்சி. இது நான் தேவன் மோசேவோடு பேசினது போல எனக்கு வாக்கு கொடுத்தார். நான் மோசேவோடு பேசினது போல நான் உன்னோடு பேசுவேன் என்று தேவன் எனக்கு வாக்கு கொடுத்தார். அன்றைய தினமே எனக்கு தேவன் நிறைவேற்றி கொடுத்தார். மோசேவோடு பேசினது போல என் தேவன் என்னோடு பேசினார். வானத்திலிருந்து தேவன் கீழே இறங்கி வர நான் பார்த்தேன். அவர் கீழே இறங்கி வந்த உடனே என் சரீரத்தில் இருக்கிற பெரிய சர்ப்பம் கீழே இறங்கி வர்றதை நான் பார்த்தேன். அது எவ்வளோ பெருசுன்னா அவ்வளோ பெருசு, பயங்கரமான பெருசு. அவ்வளோ பெருசுனா பெருசு, அவ்வளோ பெரிய சர்ப்பம் என் சரீரத்திலேருந்து கீழே இறங்கி வரதை பார்க்கும்போது நான் கத்த ஆரம்பித்தேன், அலற ஆரம்பித்தேன் சர்ப்பத்தை பார்த்து. என்னோட ஏசப்பா என் கண்ணு முன்னாடி நிற்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சது. என் தேவன் என் கண் முன்னாடி நிற்கிறத என்னால் நல்லா பார்க்க முடிஞ்சது. அவரோட சாயலை என்னை பார்க்க முடிஞ்சது. இது உண்மை. தேவன் உயிருள்ள தேவன், அவர் உண்மையுள்ள தேவன், அவர் சுகம் கொடுக்கிற தேவன். இது உண்மை. இந்த சாட்சி அவர் இறங்கி வந்த உடனே என்னோட சரீரத்தில் இருந்த பெரிய சர்ப்பம், அது ரொம்ப பெருசு, சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது. அவ்வளோ பெரிய சர்ப்பம். அது என்னை தொண்டையை சுற்றி இருந்ததுனால, அது என் வயிற்றுக்குள்ளே இருந்ததுனால என் வயிறு ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப வீக்கமாக இருக்கும். என் தொண்டையை கட்டதுனால என்னால் ஒரு கிளாஸ் தண்ணி கூட முழுங்கவே முடியாது. என் வயிறு இவ்வளோ பெருசாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றணுன்னு கூட உள்ளே இறங்காது. அதனால் எனக்கு சாப்பாடு, பசி இதெல்லாம் எனக்கு தெரியாமல் போச்சு. தண்ணி தாகுன்னு கூட எனக்கு தெரியாமல் போயிடுச்சு எனக்கு. அப்போ ஏசப்பாவை பார்க்கும்போது எனக்கு ஆண்டவர் கீழே இறங்கி வந்தப்போ அந்த சர்ப்பம் என்னால் பார்க்க முடிஞ்சது. அது அவ்வளோ பெருசாக இருந்தது, ரொம்ப பெருசு. அதனோட தலையே ரொம்ப பெருசாக இருந்தது, அவ்வளோ பெருசு. உடலெல்லாம் ரொம்ப பெருசு, அவ்வளோ நீட்டு. என் சரீரத்தில் கீழே இறங்கி வரதை நான் பார்த்த உடனே நான் அலற ஆரம்பித்தேன். ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு அலற ஆரம்பித்தேன். அப்போ ஏசப்பா சொன்னார், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன், நான் பயப்படாதே, நான் உன் கூட இருக்கேன்னு ஏசப்பா என் கூட பேசினார். அப்புறம் ஏசப்பா நான் அவிசுவாசப்படுவேன், நான் பயப்படுவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் எனக்கு ஏற்ற மாதிரியே பேச ஆரம்பித்தார். பாரு, நான் அதை எரிக்கிறேன், அதை நான் எரிக்கிறேன், சாம்பலாக்குறேன், பார்க்குறியா, நான் பார்க்குறியா, நீ பார்க்குறியான்னு கேட்டார். நான் சொன்னேன், ஏசப்பா நான் பார்க்குறேன் ஏசப்பா, நான் பார்க்குறேன் ஏசப்பான்னு சொல்லி நான் சொல்ல ஆரம்பித்தேன். அப்போது என் கண்ணு மூடியானி அந்த சர்ப்பத்தை என்னோட நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள ஜீவனாய், உயிர் தெழுந்த ஜீவனாய் அந்த சத்ருவை தேவன் என் கண்ணு முன்னாடியே எரித்து சாம்பலாக்குறத நான் பார்த்தேன். என் கண்கள் கண்டது. உன் சத்ரு உன் கண்களுக்கு முன்பாய் மடி என்ற வசனத்தின்படி, சத்ரு மடிவதை நீ காண்பாய் என்ற வசனத்தின்படி எனக்கு விரோதமாக எழும்பின அந்த சத்ரு மடிவதை என் தேவன் எனக்கு காண கிருபை செய்தார். அது எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. அதை என்னால் காணவும் கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, எனக்கு விரோதமாய் அநேக அம்புகள் வந்தெல்லாம் எனக்கு காட்டினார். நிறைய அம்புகள் எல்லாம் பார்த்தேன், பெரிய பெரிய ஈட்டிகளெல்லாம் நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் என் கண் முன்னாடியே எல்லாவற்றையும் காண்பித்து காண்பித்து ஒவ்வொன்றாய் எரித்து அந்த அக்கினியிலே போட்டு எரித்து சாம்பல் ஆக்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சது. அது டைரெக்டாக நான் பார்த்தேன். என் வீட்டுக்குள்ளே என் தேவன் அந்த மகிமையான ஸ்தானத்தை, அந்த உன்னதமான சியோன் வாசஸ்தலத்தை விட்டு எனக்காக இந்த மண்ணுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். எனக்காக அந்த வீட்டுக்குள்ளே வந்து அவ்வளோ பெரிய காரியங்கள், அதிசயத்தை செஞ்சார். அன்று முதல் தேவன் எனக்கு படிப்படியாக எல்லா வியாதிகளிலிருந்து அன்று முதல் இன்று வரைக்கும், அதுக்காக இந்த ஃபிட்ஸு வியாதிக்காக, இந்த அலர்ஜி, இந்த உப்பு வியாதி வந்து என்னோடய சரீரெல்லாம் பலூன் மாதிரி வீங்கிருக்கும், கை காலெல்லாம் வீக்கம்,
ஒன்றுமே செய்ய முடியாது, பலூன் மாதிரி இருக்கும். அதுக்காக இப்போது எல்லாவற்றையும் ஆண்டவர் குணமாக்கினார். எப்போ அந்த சர்ப்பத்தையும் அந்த ஆயுதங்களையும் என் தேவனாகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து உன்னதமானவராயிருந்து, யூதா கோத்திரத்தில் சிங்கமாயிருந்து, இரட்சகராயிருந்து என்னை நேசித்து, இந்த பாவியை, இந்த மண்ணு குப்பை தூசியை நேசித்து அவர் இறங்கி வந்தார். அப்போவே அவையெல்லாம் எரிச்சு சாம்பலாக்கினாரோ அப்போவே என்னுடைய வியாதியெல்லாம் சுகமானது. இப்போ வரைக்கும் தேவனுடைய கிருபையினாலே அவருடைய இரக்கத்தினாலே நான் சொல்ல முடியும் தைரியமாக, அவைகளுக்காக நான் இப்போது வரைக்கும் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்றது கிடையாது. ஃபிட்ஸு மாத்திரை ஒரு வேளை சாப்பிடணுன்னா கூட கீழே விழுந்துருவேன். ஒரு வேளை சாப்பிடணுன்னா கூட கீழே விழுந்துருவேன். அப்படியேப்பட்டது நான் தேவன் எனக்கு அந்த மாத்திரைகளே சாப்பிடாதபடி தேவன் எனக்கு கிருபை செஞ்சார். நான் சொன்னேன், ஏசப்பா, அது விடும்போது நான் சொன்னேன், ஏசப்பா, இந்த மாத்திரை கையை வச்சு சொன்னேன், ஒரு நாள் இந்த மாத்திரை சாப்பிடணுன்னா எனக்கு தூக்கம் வராது ஏசப்பா, எனக்கு தூக்கத்தை கொடுக்குறதே இந்த மாத்திரை தான் ஐயா, நான் தூங்கலைன்னா எனக்கு கஷ்டமாக இருக்கும் ஏசப்பா, நான் தூங்காமல் நான் எப்படி இருக்க முடியும் ஏசப்பா, இந்த மாத்திரை போட்டு தான் எனக்கு தூக்கம் வரும் ஏசப்பா சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் மாத்திரை விடவா, எனக்கு தெரியல, எனக்கு ஒன்றுமே புரியல. ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தாரு. ஆனாலும் அந்த மாத்திரையை சாப்பிட ஆரம்பித்தேன். நான் எல்லாவற்றையும் அந்த அலர்ஜி எல்லாமே, நெஞ்சு வலி எல்லாமே நல்லா ஆயிடுச்சு. ஆனாலும் எனக்கு அந்த மாத்திரை நான் தினமும் உட்கொண்டதுனால நான் அதையே உட்கொள்ள ஆரம்பித்தேன். அது எப்படி விடணும்னு கூட எனக்கு தெரியல. அந்த ஞாபகம் இல்லாதவளாக காணப்பட்டேன். வாங்கி கொடுப்பாங்க, நான் சாப்பிட ஆரம்பித்தேன். ஒரு நாள் என்னோடய சபையில் நான் ஊழியக்காரங்களுக்கு கூட நான் ரொம்ப ஐக்கியமாக இருக்க ஆரம்பித்தேன். ஊழியக்காரங்களுக்கு உதவியாக நான் பணிவிடை செய்ய ஆரம்பித்தேன். அவங்க கிச்சனில் நான் பணிவிடை செய்ய ஆரம்பித்தேன். அவங்களோட தங்க ஆரம்பிப்பேன். நான் ஒரு நாள் ஊழியக்காரங்களோட சேர்ந்து சாப்பிட்டு கை கூட கழுவலை, சேர்ந்து சாப்பிட்ற இடத்துலையே நான் எப்படி தூங்கினேன்னு எனக்கே தெரியல. தூங்கும்போது தேவன் எனக்கு தரிசனத்தை காண்பித்தார். அது என்னென்னா, நான் வெண் வஸ்திரம் தரித்தவளாய் நான் முக்காடு போட்டுக்கொண்டு கையில் பைபிள் வைத்துக்கொண்டு நான் நின்று கொண்டு இருக்கிறேன். என் பக்கத்தில் பெரிய வாகனம் லாரி ஒன்று நிற்குது. அந்த லாரி ஃபுல்லாக பெட்ரோலான்னு தெரியல, டீசலான்னு தெரியல, பயங்கரமான மனம். அது பெட்ரோல் வாசனையாக இருக்குது. அது என்ன கிருஷ்ணாலா என்னவோன்னு தெரியல, அது ஒரு வாசனையாக பயங்கரமான நெடியாக இருக்குது. அது ஃபுல்லாக ஓட்ட. அந்த பெட்ரோல் அந்த லாரிக்கும் நான் அந்த நடுவில் நிற்கிறேன். அந்த பெட்ரோல் அப்படியே ஊற்றுது. அது வந்து அப்படியே ஓட்டையாக அப்படியே சில்லாச்சு அடிக்குது. அப்படி இருக்கும்போது நான் நடுவில் நிற்கிறேன். ஏசப்பா, இது நீங்கள் கொடுத்த மகிமையின் வஸ்திராண்டவரே, இது என் மேலே பட்டுச்சுன்னா தீட்டு பட்டுடும்ப்பா, அழுக்காயிடும்ப்பா. இது நீங்கள் கொடுத்த மகிமையின் வஸ்திரத்தை நான் ஒருபோதும் கரைப்படுத்தாதபடி எனக்கு கிருபை செய்ப்பா. இதை நான் கரைப்படுத்தக்கூடாதாண்டவரே, பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அது நடுவில் நான் நிற்கிறேன். என்னை சுற்றி அது அடிக்குது, அப்படியே தண்ணி மாதிரி அடிக்குது. அந்த பெட்ரோல் அடிக்கும்போது அதிகமாக அந்த பெட்ரோல் போனதுனால வாசனை அதிகமாக ஆரம்பித்ததுன்னே, அந்த வாசனை அதிகமாக வர வர அது என்னால் தாங்க முடியாமல் நான் கீழே விழுந்துடுறேன். ஆனால் விழும்போது ஃபிட்ஸு வந்து கீழே விழுந்துடுறேன். ஃபிட்ஸு வந்து கீழே விழுந்த உடனே என் ஜீவன் என்னை விட்டு போகுது. என் ஜீவன் என்னை விட்டு போன உடனே என் ஜீவன் என்னை விட்டு போகிறது என்னால் நல்லா பார்க்க முடியுது. என் ஜீவன் மேலே போகுது, வானம் திறக்கப்படுது. அன்று 3 பேர் சிங்காசனத்தில் உட்காந்துட்ருக்காங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்கிட்ட 3 பேர் உட்காந்துட்ருக்காங்க. அந்த இடத்துல போய் நான் நிற்கிறேன். அவ்வளோதான். அந்த இடத்துல போய் நான் நிற்கிறேன். நின்ன உடனே டப்புன்னு எனக்கு விழிப்பு வந்துச்சு. ஆனால் நான் வந்து என் ஜீவன் போகிறதுக்கு முன்னாடி ஃபிட்ஸு வந்து நான் இறக்குறேன், மறுத்து போகிறேன். அப்போ எனக்கு விளக்கம் தெரியல, இதனோட அர்த்தம் எனக்கு தெரியல. சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற ஊழியக்காரர்கள்கிட்ட நான் கேட்டேன். அந்த ஊழியக்கார சிஸ்டர்ஸ் எனக்கு சொன்னாங்க, உனக்கு ஏதாவது பலவீனம் உன் சரீரத்தில் காணப்பட்டுதான்னு கேட்டாங்க. ஆமாக்கா, நான் வந்து +2 படிக்கிறதுலேருந்து நான் ஃபிட்ஸ் மாத்திரை சாப்பிட ஆரம்பித்தேன். அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் சாப்பிட்டுட்ருக்கேன். நான் இது எப்படி விடணும்னு எனக்கு தெரியல, நான் என்னன்னு தெரியல, எனக்கு இந்த சொப்பன் தரிசனம் வந்துச்சு எனக்குன்னு கேட்டேன். ஆண்டவர், உனக்கு இந்த ஃபிட்ஸு வியாதி நீ விழுந்து மறிக்கிறதுனால உனக்கு அந்த 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 ஆவி உன்னை விட்டு போயிடுச்சு, அந்த வியாதி மறுத்து போச்சு. இனி உனக்கு அந்த பலவீனம் உனக்கு வராது, அந்த வியாதி உனக்கு இல்லை, அந்த ஆவி உன்னை விட்டு போச்சு, அது செத்து போச்சு. இனி அதை மாத்திரம் நீ சாப்பிடாத, தேவன் உனக்கு சுகத்தை கொடுத்தார், நீ வைராக்கியமாக நில்லு இனி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க.
எனக்கு ஊழியக்காரங்க சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நான் அப்போ கூட எனக்கு அவிசுவாசம் இருந்துச்சு. ஏசப்பா இவரே நான் இது சாப்பிடாம இருந்துட்டா ஒரு வேளை வந்துருமோன்னு ஒரு பயம் ஆரம்பிச்சுது. அப்போ நான் கேட்டேன், ஏசப்பா ஊழியக்காரங்க இப்படி சொல்கிறாங்க, எனக்கு சாப்பிட்றதுக்கு பயமாகவும் இருக்குது. ஏன்னா ஊழியக்காரங்களை நான் ரொம்ப நேசிப்பேன், உங்களோட வார்த்தையை நான் மீறவும் மாட்டேன். ஏசப்பாவோட நான் ரொம்ப நேசிப்பேன், அவருடைய வார்த்தையை நான் மீற மாட்டேன் சொல்லிவிட்டு, நான் எப்படி மீறுது, நான் எப்படி சாப்பிட்றது, எனக்கு காண்பீங்க, என்னோட பேசுங்க, எனக்கு காண்பீங்க, எனக்கு தரிசனத்தை காண்பீங்க சொல்லி நான் கேட்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் எனக்கு மாத்திரையை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு மாதத்துக்கு அப்படி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதை நான் கையில் வச்சு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஏசப்பா இதை நான் போடக்கூடாதா, ஊழியக்காரங்க போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, உனக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க, நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆனாலும் ஒரு பக்கம் எனக்கு பயமாகவும் இருக்குது. ஏசப்பா எனக்கு வெளிப்படுத்தி காட்டுங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தேன். அப்போ கேட்க ஆரம்பிக்கும்போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டினார். என்னை வீட்டுக்குள்ளே ஒரு பீரோவை நான் திறக்கிறேன். அந்த பீரோவுக்குள்ளே உள்ளறையில் நம்ம காசு வைக்கிற இடத்துல நான் திறக்கும்போது என்னோடய மாத்திரைகளை எடுத்து அது உள்ளே வைக்கிறேன். ஒரு பூனை போய் அது உள்ளே போகுது. உடனே எனக்கு விழிப்பு வந்துச்சு, இது நம்ம பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அதோடு அந்த மாத்திரை மேலே நான் கை வச்சு ஜெபித்தேன். இனிமே ஏசப்பா இந்த மாத்திரை நான் சாப்பிட மாட்டேன் ஐயா, இவ்வளோ வியாதிகள் எனக்கு சுகமாக்குனீங்க, இவ்வளோ கட்டுகளை நான் அறுத்தீங்கப்பா சொல்லி நான் உடனே அது மேலே கை வச்சு ஜெபிச்சு எங்கள் அம்மா கிட்டே கொடுத்துட்டேன். ஏம்மா இது நீ எங்கே போய் கொண்டு போய் போடுறியோன்னு சொல்லி நீ போட்டுடு, இனிமேல் எனக்கு இந்த மாத்திரையே வேணான்னு. அன்று முதல் இன்று வரைக்கும் அந்த மாத்திரை நான் சாப்பிட்டதே கிடையாது. அந்த மாத்திரை சாப்பிடாத அளவுக்கு தேவன் என்னை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அன்று முதல் இன்று வரைக்கும் அந்த ஃபிட்ஸ் எனக்கு வந்ததே கிடையாது. ஆண்டவர் என்னை எப்போ சுகம் கொடுத்தினாரோ, குமாரன் விடுதலையாக்கினார், அதுவே மெய்யான விடுதலை என்று அந்த மெய்யான விடுதலை எனக்கு தேவன் எனக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, எனக்கு யூரினே வராது, மோஷனே வராது, யூரின் பதில் பிளட்டு தான் வரும். எனக்கு இவ எப்படியாவது மறைக்கணுன்றதுக்காக என்னென்னமோ செஞ்சாங்க. நான் போடுற ட்ரெஸ்ஸிலேருந்து, நான் போடுற ஒவ்வொரு புடவையிலேருந்து, எல்லா ட்ரெஸ்ஸிலேருந்து மந்திரம் பண்ண ஆரம்பித்தாங்க. அது மாத்திரம் இல்லை, எந்த போட்டாலும் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். நான் படுக்கிற கட்டில், நான் யூஸ் பண்ணுற எல்லாவற்றையும் கூட மந்திரம் பண்ண ஆரம்பித்தாங்க. வீட்டுக்குள்ளே எனக்கே தெரியாமல் ஏதோ செஞ்சுட்டு போயிடுவாங்க. எல்லாரையும் நம்புவேன், எல்லாரையும் நேசிப்பேன். அதனால் எல்லோரும் இது ஒரு பலவீனமாக நினச்சி வர ஆரம்பித்தாங்க எனக்கு விரோதிகள். நான் படுக்கிற கட்டில் கூட செய்ய ஆரம்பித்தாங்க, படுத்த படுக்கையாக மாறணும்னு. தலகாணி கூட செய்ய ஆரம்பித்தாங்க. தலகாணி வச்சு படுக்கும்போதெல்லாம் நான் நிம்மதியாக தூங்காதபடி பைத்தியம் ஆகணும் செய்ய ஆரம்பித்தாங்க. அப்படி தான் ஆனேன். தேவன் என்னை எப்போ சந்தித்தாரோ அப்போவே எனக்கு தேவன் விடுதலை கொடுத்தார். யூரின் பதில் நான் பிளட்டு தான் போகும், எனக்கு மோஷனே வராது, தாகம் தண்ணி எதுவுமே தெரியாமல் இருந்தேன். என் தேவன் என்னை எப்போ சந்தித்தாரோ அப்போ தான் எனக்கு விடுதலை கிடைச்சது. அன்று முதல் இன்று வரைக்கும் இந்த அலர்ஜிக்காக, இந்த உப்புக்காக, இந்த நெஞ்சு நோவுக்காக, இந்த ஃபிட்ஸ் வியாதிக்காக நான் மாத்திரை சாப்பிட்டதே கிடையாது. இன்று வரைக்கும் தேவன் என்னை பாதுகாத்து கொண்டு வருகிறார். இந்த மார்பு பகுதியில் கூட இந்த கையெல்லாம் வலிக்கும். நான் ரொம்ப துக்கப்படுவேன். ஏசப்பா என்ன இந்த வலி எனக்கு வந்துச்சே சொல்லி நான் ரொம்ப துக்கப்பட ஆரம்பித்தேன். நான் என் கணவரை சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒவ்வொரு நாளும் நான் ஸ்தோத்திரங்கள் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு நாளைக்கு என் தனிப்பட்ட முறையில் 1000 ஸ்தோத்திரங்கள் நான் சொல்லுவேன். இப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்களுக்காக, கேன்சர் வியாதி உள்ளவர்களுக்காகலாம் நான் ஸ்தோத்திரங்கள் பண்ண ஆரம்பித்தேன். அவர்களுக்காக நான் ஜெபிக்கும்போது, ஸ்தோத்திரங்கள் பண்ணும்போது தேவன் என்னுடைய சிறையிருப்பை மாற்றினார். எனக்கு அந்த வியாதி வராதபடி தேவன் என்னை மாற்றி எனக்கு சுகத்தை கொடுத்தார். அநேக நாள் பயத்தினால், பீதினால், கலக்கத்தினால், அவிசுவாசத்தினால் கட்டப்பட்டேன். சின்னதுக்கெல்லாம் நான் பயப்படுவேன், அவிசுவாசப்படுவேன். தேவன் எல்லாவற்றிலிருந்து எனக்கு ஜெயத்தை கொடுத்தார், தைரியத்தை கொடுத்தார், விடுதலை கொடுத்தார். எனக்கு நான் எந்த இடத்துலாம் நான் அவமானப்பட்டு நிந்தனப்பட்டேனோ, தூரமாக ஒதுக்குனங்களோ, அவங்க கண் முன்னாடி என்னை இப்போ தேவன் சாட்சியாய் வைத்திருக்கிறார். என் மாமனார் பகுதியில் நான் வீட்டாண்டே இருக்கும்போதெல்லாம் நான் செத்து போயிடுவேன்னு எல்லாரும் நினச்சாங்க. இப்போ அந்த இடத்துக்கு நான் போகும்போது அந்த ஊர் ஜனமே என்னை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. இன்னும் ஜீவனோடு ஆண்டவர் வைத்திருக்கிறார், உண்மையாகவே நீ ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன் என்று அவங்க வாயாலேயே சொல்ல தேவன் எனக்கு கிருபை செய்தார்.
யாரெல்லாம் நான் மரித்து போவேன்னு நினைச்சாங்களோ அவர்களுக்கு மத்தியில் என்னை சாட்சியாய் நிறுத்தினார். அது மாத்திரமல்ல, எனக்கு விரோதமாக எழும்பினவர்களெல்லாம், யாரெல்லாம் மந்திரவாதங்கள் செஞ்சு தூண்டு மனுஷர்கள் எழும்பினார்களோ அவர்கள் எல்லாரும் இப்போது நான் தேடியும் காணாதபடி தேவன் எனக்கு செய்தார். ஒரு வழியாக சத்துரு வழியாக வந்தவர்கள் 7 வழியாக திரும்பி ஓடி போவார்கள் என்ற தேவனுடைய வசனம் எனக்குள்ளே நிறைவேறினது. ஒரு வழியாக வந்தவங்க இப்போ அவங்க எந்த வழியில் ஓடி போனாங்கன்னே தெரியாமல் போயிட்டாங்க. எனக்கு விரோதமாக செஞ்ச அந்த மந்திரவாதக்காரன் கூட செத்து போயிட்டான். எனக்கு விரோதமாக எழும்பினவங்க கூட செத்து போயிட்டாங்க. தேவனுடைய இரக்கம் தான், கிருபை தான் நான் இப்போ ஜீவனோடு இருக்கிறேன்னா, அவருடைய இரக்கத்தினாலே நான் இன்னும் ஜீவனோடு இருக்கிறது அவரோட சுத்த கிருபை தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நான் இப்போ என்னை என் தேவன் மகிமையாக என்னை வைத்திருக்கிறார். அநேகர் பாடுகள் மத்தியில் வழிநடத்தினாலும் நான் ஒருபோதும் பலவீனப்படாதபடி சோர்ந்து போகாதபடி தேவன் என்னை வழிநடத்தி கொண்டு வருகிறார். நான் எந்த இடத்துலலாம் நான் பலவீனப்பட்டு காணப்பட்டேனோ அந்த இடத்துல தேவன் என்னை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருகிறார். நான் தேவன் எனக்கு சுகம் கொடுக்கும் போது நான் சொன்னேன், ஏசப்பா நான் சொன்னேன், அழுதுகிட்டே கத்திக்கிட்டே சொன்னேன், நீங்கள் எந்த இடத்துக்கெல்லாம் என்னை கொண்டு போகிறீங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் நான் சாட்சி சொல்வையா, உடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவையா, என்னை முற்றிலுமாக இப்போ தாழ்த்துறப்பா, நீங்கள் ஜெயாலியாக முன்னாடி நிற்கணும், என்னை மறைச்சிடுங்க, நீங்கள் வெளிப்படணும்னு சொல்லுவேன். நான் சொன்ன பொருத்தனை பண்ணேன். நான் போகிற இடத்துலாம் ஆண்டவர் என்னை கொண்டு போகிறாரு. எந்த இடத்துலலாம் என்ன நான் நிற்க வைக்கிறேனோ நான் சொல்லுவேன், ஏசப்பா எனக்கு ஞானம் இல்லை, பேச தெரியாது, என்னை மறைச்சிடுங்க, நீங்கள் மட்டும் வெளிப்படுங்கன்னு சொல்ல ஆரம்பிப்பேன். அது மாத்திரமல்ல, எத்தனையோ நான் போகிற இடத்துலலாம் எனக்கு பலவீனம் வரும், ஆனாலும் தேவன் எனக்கு ஜெயித்து கொடுத்து கொண்டு இருக்கிறார். நான் எல்லா ஆவிக்குரிய வரங்களெல்லாம் நான் இழந்து போனேன் அந்த நேரத்தில், ஆனாலும் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் புதுப்பித்து கொடுத்தார். என்னுடைய வீட்டு காரியங்களை கூட, என்னுடைய எல்லா ஆசீர்வாதங்கள் கூட நான் இழந்து போக ஆரம்பித்தேன். சொந்த வீட்டை கூட விட்டுட்டு நான் வாடகை வீட்டுக்கு வெளியே வர ஆரம்பித்தேன். சொந்த வீட்டை விட்டுட்டு வாடகைக்கு 2000 ரூபாய் வாடகை கட்டக்கூட நான் கஷ்டப்பட்டு வெளியே ஆரம்பித்தேன். 2000 ரூபாய் வாடகை கட்டுறதுக்கு கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள். ஏன்னா ஒரு பக்கம் பலவீனம், நான் பலவீனமாக இருக்கிறேன், பாடுகளில் இருந்தேன். அவருடைய ஒரு சம்பளம் தான், என் தாயோட உதவி கொஞ்சம் கிடைக்கும், அவங்க மூலியமாக எனக்கு அப்படியே தேவன் நடக்க ஆரம்பித்தார். எல்லாவற்றையும் இழந்து போயிட்டேன். நான் என்னென்ன யூஸ் பண்ணினோம், என்னோடய துணிமணிகள் இருந்து என்னோடய கட்டில், நான் என்னென்ன வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணினோம், தலகாணி, என்னென்னமோ எல்லாத்தையும் இழந்து போயிட்டேன். வாடகை வீட்டுக்கு வரும்போது ஒரு கோலோடு வந்தேன். நான் யாக்கோபு கோலோடு தனியாக வந்தது போல் எல்லாத்தையும் இழந்து போயிட்டு வாடகை வீட்டுக்கு தனியாக பிள்ளைகளோடு கணவரோடு தாயோடு வந்தேன். படுக்கிறதுக்கு பாய் கூட இல்லாமல், பெட்ஷீட் கூட இல்லாமல் வந்தேன், தலகாணி கூட இல்லாமல் வந்தேன். துணி போட்டு வீட்டுக்குள்ளே படித்தோம் வாடகை வீட்டில். நான் என்னென்ன இழந்து போனேனோ தேவன் எனக்கு ரெட்டிப்பாய் கொடுத்தார். ரெட்டிப்பாய் ஆச்சரியவண்ணமாய், யாரெல்லாம் நான் இப்படி இருக்கிறேனோ, இவ்வளோ கேவலமாயிட்டாலே, இப்படி ஆயிட்டாலே, இவ வேஸ்ட்டு, இவ அவ்வளோதான், செத்து போயிடுவா, எல்லாரையும் வெறுக்கிறவங்களுக்கு மத்தியிலே கைவிடப்பட்டவளாய் காணப்பட்டேன், வெறுக்கிறவளாய் காணப்பட்டேன், தள்ளப்பட்டவளாய் காணப்பட்ட என்னை அவர்களுக்கு மத்தியிலே தேவன் இன்னும் என்னை ஆசீர்வாதமாய் வைத்தார். நான் என்னென்ன இழந்து போனேனோ எல்லாவற்றையும் தேவனுக்கு ரெட்டிப்பாய் கொடுத்தார். நான் நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்ளுக்கும் அதிகமான ஆசீர்வாதங்கள் கொடுத்து பிள்ளைகள் படிக்கவும் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கவும் தேவன் எனக்கு கிருபை செஞ்சார். பிள்ளைகள் கூட படிப்படியாக படித்து மியூசிக் கற்றுக்க தேவனுக்காய் வாசிக்கவும் தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதில் வர வருமானத்தினாலே, கணவருடைய வருமானத்தினாலே தேவன் எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் இது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஆண்டவருடைய இறக்கம் மட்டும்தான். எப்போ என்னோட தேவன் என்னை சந்தித்தாரோ, நான் என்னோடய மேன்மைப்படுத்தி நான் சொல்லலை, நான் என்னை தாழ்த்துகிறேன், தரை மட்டுமா என்னை தாழ்த்துகிறேன். நான் எப்போல்லாம் நான் கையை தூக்கி ஏசப்பான்னு சொல்லி ஜெபிச்சு முழங்கால் படிட்டு, ஒரு நேரத்தில் முழங்கால் படியிட முடியும், ஒரு நேரத்தில் முழங்கால் படியிட முடியாது. ஆனாலும் நான் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும்போது என் தேவன் என்னோடு கூட வருவார், எனக்காக கீழே இறங்கி வருவார். அது மாத்திரமல்ல, அந்த 7 வருஷம்
நான் படுக்கையில் இருக்கும்போது, மரண படுக்கையில் இருக்கும்போது 3 முறை நான் மரணத்தை சந்தித்தேன். 3 முறை மரணத்தை சந்திக்கும்போது ஒரு முறை என் தேவன் என்னோடு கீழே இறங்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சது. ஒரு நிமிஷத்தில் என் மரணம் வந்துடும். பிடிச்சு விழுந்துட்டேன். அப்படியே ஒரு மாதிரி சுயநினைவு போது நான் சொல்கிறேன், அம்மா ஏசப்பா மேலே நிற்கிறாருமா, தேவதூதர்கள்லாம் நிற்கிறாங்கம்மா, என்னை ஒப்பு கொடுன்னு ஏசப்பா சொல்கிறாருமான்னு சொன்னேன். அப்போ அம்மா சொன்னாங்க, நான் கொடுக்க மாட்டேன், என் பிள்ளை எனக்கு வேணும்னு சொல்லி கத்த ஆரம்பித்தாங்க. என் கணவர் பிள்ளைகள்லாம் கத்தி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் எனக்கு மறுபடியும் ஜீவனை கொடுத்தார். அதே மாதிரி மருத்துவமனையில் கூட 2 முறை எனக்கு ஜீவன் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, எத்தனையோ பாடுகளுக்கு மத்தியிலே என் தேவன் என்னை வழி நடத்துகிறேன். நான் போகிற இடத்துலலாம் என் கால்கள் ரொம்ப பலவீனப்பட்டுடும். ஏன்னா வீக்கமாக இருக்கிறதுனால எங்கேயாவது போகும்போது தானாகவே என் கால்கள் மேலே போய் மேலே தூக்கி கீழே அடிச்சுக்கிட்டே இருக்கும். என் கால் மேலே தூக்கி கீழே அடிச்சுக்கிட்டே இருக்கும். என் கால் எப்போவுமே என் காலை என் தாயார் கணவர் பிடிப்பாங்க. ஆனாலும் அது பிடிக்க முடியாது, அது அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது எப்போவுமே தமான் போட்டு தரைக்கு போட்டு கீழே அடிச்சுக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது போட்டு ரோட்டில் அப்படியே புரளுவேன், அப்படியே வீட்டுக்குள்ளே அப்படியே புரளுவேன். சரீரத்தெல்லாம் கிழக்க ஆரம்பித்தேன். இப்படி இருந்தது. இப்படி என் தரையில் கால் பட்டு என்னை பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, இவன் காலை எலும்பெல்லாம் உடஞ்சிடும், இவன் நடக்க முடியாது, அவ்வளோதான் சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ நான் நடக்கிறேன்னா, நான் நிற்கிறேன்னா, தேவ சமூகத்துக்கு போகிறேன்னா, ஆண்டோட இறக்கம்தான், வேறு எதுவுமே கிடையாது. அவருடைய இறக்கம்தான், வேறு எதுவும் கிடையாது. ஆண்டவர் இறக்கத்தினால நான் நடக்கிறேன். முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆண்டவர் கிருபை செஞ்சார். எந்த இடத்துல அவமானப்பட்டு நின்னனோ, எந்த இடத்துலலாம் நான் இழந்து போய் தலை குனிஞ்சேனோ, அந்த இடத்துலலாம் தேவன் என்னை தலை நிமிர செய்தார். அவர் இறக்கத்தினாலே அடிக்கடிக்கு எனக்கு தரிசனங்களை காணவும் எனக்கு கிருபை செஞ்சார். அது என்னோட பரிசுத்தம் கிடையாது, ஆண்டவருடைய இறக்கம் மட்டும்தான். எத்தனையோ முறை தேவ தரிசனங்களை பார்க்க ஆரம்பித்து கிருபை செஞ்சார். ஒரு நாள் சண்டே சர்வீஸில் நான் ஒரு ஆவி நிறைவு பகுதியிலே ஆண்டவரோடு நான் நெருங்க ஆரம்பித்தேன். ஏசப்பா முழங்கால் படிட்டு 2 கைகளை தூக்கி நான் ஜெபிக்குத்து, என் கையை பிடிச்சிக்கோ ஏசப்பா, என் கையை பிடிச்சிக்கோ ஏசப்பான்னு சொல்ல ஆரம்பித்தேன், கத்த ஆரம்பித்தேன். எல்லோரும் ஆவியில் நிரம்புகிறாங்க, பயங்கரமான ஆவி நிறைவு பகுதியில். அப்போது என் தேவன் இறங்கி வரதை நான் பார்த்தேன். அந்த மகா பேரு சபையில் தேவன் இறங்கி வந்து என் பக்கத்தில் நின்னார். என் பக்கத்தில் அவர் நின்று என் கரத்தை பிடித்த உடனே என் சரீரம் கீழே விழுந்துடுச்சு. என் சரீரம் கீழே விழுந்துச்சு. என்னோடய ஆவி தனியாக வரதை நான் என்னால் பார்க்க முடிஞ்சது. தனியாக பார்க்க முடிஞ்சது. என் சரீரம் கீழே விழுந்திருக்கிறத என்னால் நல்லா பார்க்க முடிஞ்சுது. அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, என் கரத்தை பிடிச்சிக்கிட்டாரு. அவர் பிடிச்ச கொஞ்ச நேரத்தில் நான் நரகத்துக்கு போயிட்டேன். நான் சொல்கிறேன், அப்பா ஏசப்பா எனக்கு இது ரொம்ப பயமாக இருக்குது ஏசப்பா, நான் இந்த இடத்துக்கு வரமாட்டேன் ஏசப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்ல ஆரம்பித்தேன் நான். அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, நீ பயப்படாத மகளே, நான் உன் கூட இருக்கேன், நீ பயப்படாதேன்னு சொல்ல ஆரம்பித்தார். அப்போது நான் சொல்ல ஆரம்பித்த உடனே எனக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையினால எனக்கு அந்த பயம் போயிடுச்சு. ஆனாலும் சுற்றி பக்கத்தில் என்ன நடக்குதுன்னா, அந்த நரகத்தின் குகையில் உள்ளே போகும்போது பயங்கரமான இருள், ஒரு 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 மனம், என்னென்னா எரிந்து போன மனம், பயங்கரமான நாற்றங்கள் எடுக்க ஆரம்பித்தது. அதெல்லாம் என்னால் நல்லா பார்க்க முடிஞ்சுது, நல்லா பார்க்க முடிஞ்சுது. என்னோடய சரீரத்தை என்னால் பார்க்க முடியுது. மேலேருந்து கீழே பார்க்கும்போது என் சரீரம் கீழே விழுக்கிறத நான் பார்க்க முடியுது. எல்லா சபையில் இருக்கிறவங்க எல்லாம் ஆவியில் நிறையதை என்னால் பார்க்க முடியுது. ஊழியக்காரரையும் என்னால் பார்க்க முடியுது. என் சரீரத்தையும் என்னால் பார்க்க முடியுது. அப்போ நான் மேலே போகும்போது, ஆண்டவர் என்னை கொண்டு போகும்போது, அந்த இடத்துல அந்த நரகத்தின் குகையில் போகும்போது ஒரு பயங்கரமான இடத்துக்கு என்னை கொண்டு போகிறார். அது எந்த இடம்னா, ஒரு கடல் மாதிரி இருந்தது. நெருப்பு கடல் தான், தண்ணி கிடையாது, வெறும் கடல் தான் அது. அந்த கடல் நெருப்பு கடல் தான் அது. அந்த நெருப்பு கடலில் அநேக ஆத்து மக்கள் பயங்கரமாக எரிஞ்சு அந்த அரள சத்தம் என்னால் தாங்கவே முடியல. பயங்கரமான அலற சத்தம். அந்த அலற சத்தம் அது ஒரு மாதிரி துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சது. அவங்களுடைய சரீரங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னா, கருத்து பயங்கரமாக அப்படியே சரீரெல்லாம் கீழே விழுது, மறுபடியும் சரீரம் வருது, அப்படியே எரிஞ்சு போகுது, கருப்பாகுது.
எல்லா ஆத்மாக்களும் அலற ஆரம்பிக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசப்பா என்ன இது இப்படி கொடுமையாக இருக்கேப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கேன்னு கத்த ஆரம்பித்தேன், அழ ஆரம்பித்தேன். அப்போ ஏசப்பா சொன்னார், எத்தனையோ இடங்களில் அக்கிரம சிந்தையோடு நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க யாரும் இந்த இடத்துக்கு வரக்கூடாது, நீ இந்த சாட்சி எல்லா இடத்துக்கு போய் சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். நான் ஆண்டவர் கிருபையினாலே அந்த நரகத்தை பார்க்கவும் தேவனை கிருபை செஞ்சார். ஆண்டவர் இறக்கமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி எனக்கு பரலோகத்தையும் ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். அது ஆண்டவரோட இறக்கம் தான், அவரோட தயவு தான், மற்றபடி எனக்கு எதுவுமே கிடையாது. நான் தகுதி இல்லாதவன், மண்ணு குப்பை தான், எதுக்குமே தகுதி இல்லாதவனா. அவருடைய அன்பு இறக்கம் தயவு தான், மகா பெரிய இறக்கமுள்ள தேவனால் நான் பரலோக தரிசனங்களையும் காண ஆரம்பித்தேன். பரலோக தரிசனங்களை காணவும் அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்கவும் அந்த தங்கம் போன்ற ஒரு வீதியையும் கூட என் தேவன் எனக்கு காண்பித்தார். அழகு, அது பரலோகம்னா ஆண்டவர் வசிக்கிற இடம் அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ மகிமையாக இருக்குது. தேவன் மகிமையான ஸ்தானத்தில் உன்னதமானவராய், அழகுள்ளவராய், பூரண அழகுள்ளவராய் சியோனிலே மகிமையான ஸ்தானத்திலே பயங்கரமாய் வெளிப்பட்டு கொண்டே இருந்தார் அந்த இடத்துல. இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு சுற்றி காண்பித்தார். அது மாத்திரமல்ல, பல இடங்களை எனக்கு காண்பித்தார். அந்த இடத்தெல்லாம் பார்க்க என் தேவன் எனக்கு கிருபை செஞ்சார். நான் எப்பெல்லாம் கூப்பிடுவேனோ அப்போல்லாம் இயேசு எனக்காக, இந்த மண்ணுக்காக ஏன் ஆண்டவர் என்னை நேசிக்கிறாருன்னு எனக்கு தெரியாது, எனக்காக கீழே இறங்கி வர என் தேவன் என்னோடு பேச ஆரம்பித்தார். என்னுடைய சிறு சிறு தவறுகளெல்லாம் உணர்த்தி காட்ட ஆரம்பித்தார். என்னுடைய எல்லா தவறுகளையும், என்னுடைய பாவங்களையும் நான் அறிக்கை செய்ய ஆரம்பித்தேன். தேவன் என்னோடு அதிகமாக இடைப்பட ஆரம்பித்தார். இப்போ இந்த இடத்துல என்னை தேவன் ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறார். எந்த இடத்துல நான் பலவீனமாக நான் காணப்பட்டேனோ அதே இடத்துல தேவன் அநேக தரிசனங்களையும், தேவன் வரப்போகிற நாட்களில் என்ன நடக்கும்னு கூட தேவன் எனக்கு வெளிப்படுத்தி காட்டினார். ரீசெண்டாக ஒரு 2 மாதத்தில் எனக்கு ஒரு தேவன் எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார். அது என்னன்னா, தேவன் முதலே அவருடைய வருகை நியாய தீர்ப்பு நாள் நம்ம இந்தியா தேசத்தில் தான் முதல்ல காணப்படும்னு எனக்கு காண்பித்தார். அது எப்படி என்று காண்பித்தார் என்றால், நான் ஒரு வாகனத்தில் வந்து கொண்டு இருந்தேன். அந்த வாகனத்தில் வந்து கொண்டு இருக்கும்போது அது பஸ்ஸு, டிரைவர் மட்டும்தான் இருக்கார், கண்டக்டர் கிடையாது. நான் மட்டும் தனியாக உட்காந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். பஸ்ஸு வந்துட்டு இருக்கும்போது நின்று போச்சு ஒரு இடத்துல பஸ்ஸு. அது பஸ்ஸுக்கு முன்னாடி அநேக கூட்டங்கள், அநேக ஜனக்கூட்டம் நிற்குது. அநேக ஜனக்கூட்டம் நிற்கும்போது, என்னது இது பஸ்ஸு போகாமல் நிற்குதே, தடையாக இருக்கே, ரொம்ப நேரமாக நிற்குதே, என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸை விட்டு நான் கீழே இறங்கி வரேன். அந்த பஸ்ஸை விட்டு நான் கீழே இறங்கி வரும்போது தேவன் அந்த இடத்துல எனக்கு ஒரு வித தரிசனத்தை காண்பித்தார். அந்த என்னென்னா, வாலிப பிள்ளைகள் போதை வஸ்துக்களால் கட்டப்பட்டு என்ன செய்கிறாங்களோ அது அவங்களால அவங்க என்ன செய்கிறாங்கன்னு உணர்வே இல்லாமல் ஒரு விதமான நடனம் ஆடிக்கொண்டே இருந்தாங்க. நான் அப்போ கேட்குறேன், ஏசப்பா இது என்ன நடனம் ஆண்டவரே, இது என்னப்பா இது வினோதமாக இருக்கே ஐயா, இந்த பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க ஏசப்பா, எதனால் கட்டுப்பட்டுருக்காங்கப்பான்னு சொல்லி நான் கேட்க ஆரம்பிக்கும்போது அவங்க சொல்கிறாரு, ஏசப்பா சொன்னார், இவங்க போதை வஸ்துக்களால் கட்டப்பட்டிருக்கிறாங்க, போதை வஸ்துக்களால் கட்டப்பட்டிருக்கிறாங்க சொல்லி ஆண்டவர் காண்பித்தார். அதுக்கப்புறம் அவங்க பக்கத்திலே ஒரு சைனீஸ் குடும்பம் மாதிரி இருக்கு, ஒரு குழந்தை வந்து நிற்குது, உட்காந்துட்ருக்கு. அந்த குழந்தை மட்டும்தான் இருக்குது, பெற்றவங்களெல்லாம் திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. அவர் பக்கத்தில் ஒரு மனிதன் மட்டும் நிற்கிறார். அவருக்கு நான் பார்த்து அழுகுறேன், ஏசப்பா இவங்களை காப்பாற்றுங்க, இறக்க செய்யப்பா, மன்னிச்சிடுப்பான்னு சொல்லி சுற்றி பக்கத்தில் பார்த்து ஜனங்க அலறதை கத்துறதை பார்த்து நான் கத்த ஆரம்பிக்கிறேன், ஏசப்பா மன்னிச்சிடுங்க, இறக்க செய்யுங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் கத்த ஆரம்பிக்கும்போது பக்கத்தில் இருக்கிற அந்த குழந்தை சுயநினைவு இல்லாமல் படுத்துட்டு இருந்தது. அது பக்கத்தில் ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. திடீர்னு அவர் மூக்குலேருந்து காதுலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிது. அதை வீச ஆரம்பித்த உடனே நான் இன்னும் கத்த ஆரம்பிச்சிட்டேன், ஏசப்பா இது என்ன ஏசப்பா, இது என்ன ஏசப்பா, இது என்ன சொல்லி நான் கத்த ஆரம்பித்தேன். அப்போ ஆண்டு சொன்னார், என்னுடைய வருகை சமீபமாக இருக்குது, என் வருகை நாட்களில் வாதை நோய் உண்டாக போகுது. அது என்ன வாதைன்னா கேன்சர் வியாதின் தாக்க போகுது நிறைய பேருக்கு சொல்லி ஆண்டவர் காண்பித்தார்.
அது சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியகள் வரை வருதுன்னு சொல்லி நான் ரொம்ப பயம் ஆரம்பிச்சிச்சு எனக்கு. அப்போ நான் ஏசப்பா சொல்லி அந்த குழந்தைய என் கால் மேலே போட்டுட்டு, ஏசப்பா இந்த குழந்தைய சுகத்தை கொடுத்துருங்க, நான் சாட்சியாக நிற்கிறேன், சுகத்தை கொடுக்குன்னு சொல்லி நான் கத்த ஆரம்பிக்கிறேன். அந்த குழந்தைய என் மடியில் போட்டுக்கிட்டு நான் கத்த ஆரம்பிக்கிறேன். ஏசப்பா இந்த பிள்ளைய சுகத்தை கொடுங்க, நான் சாட்சியாக நிற்கிறேன்னு சொல்லி நான் கத்த ஆரம்பிக்கிறேன். நான் கத்த ஆரம்பிக்கும்போது அப்போ பக்கத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று நடக்குது. அது என்னன்னா இன்றைக்கு தான் ஆண்டவரோட வருகை நாள், இன்றைக்கு தான் நியாயத்தீர்ப்பு நாள் என்று சொன்ன உடனே நான் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறேன். ஐயோ ஏசப்பா இந்த ஜனத்தை காப்பாற்றுங்க, இறக்க செய்யுங்க, மன்னிங்க, என்ன மன்னிங்க, எல்லாரையும் மன்னிங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறேன். அதோடு அந்த விழிப்போடு நான் எழும்பிட்டேன். ஆண்டவரோட இறக்கத்தினாலே அவர் சில தரிசனங்களும் எனக்கு காண்பிக்க ஆரம்பித்தார். அதே சபையிலே தேவன் என்னை ஒரு தீர்க்கதரிசியாய் வைத்திருக்கிறார். என்னை அற்புதமாய் வழிநடத்தி கொண்டு வருகிறார். அநேக ஜனங்களுக்கு மத்தியிலே யாருக்கெல்லாம் நான் அற்பமாய் எண்ணப்பட்டனோ, கேவலமாய் எண்ணப்பட்டனோ, அவர்கள் கண்களுக்கு முன்பாக தேவன் நான் மேன்மையாய் வைப்பேன் என்ற வசனத்தின்படி மேன்மையாய் வைத்தார். போய் அப்படிதான் மேன்மையாக வைத்து கொண்டு வருகிறார். என்னை ஒரு தேவனுடைய இரக்கத்தினாலே அவருடைய வார்த்தைகளை கேட்க தேவன் என்னை கிருபை செய்தார். இந்த சாட்சி தேவனுக்கு மாத்திரம் மகிமை உண்டாகணும். நான் ஒன்றுமில்லை, எனக்குள்ள ஒன்றுமில்லை, நான் தகுதியில்லாதவள், தேவன் என்னை கொண்டு வந்திருக்கிறார். நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன், கோடானு கோடி நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்னா, எதற்கும் பயப்படாதீங்க. என்னை போல யாரும் இருக்க வேண்டாம். அவிசுவாசத்தினால பயத்தினால யாரும் இருக்க வேண்டாம். நான் அவிசுவாச பயத்தினால தான் இவையெல்லாம் எனக்கு நேரிட்டது. என்னை போல யாரும் இருக்கக்கூட, தைரியமாக இருங்க. ஏசப்பா நம்ம கூட இருக்கார். என்னை குணமாக்கின தேவன் உங்களையும் குணமாக்குவார். ஏன்னா அவர் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்க கூட தான் ஏசப்பா அதிகமாக கிரியை செய்வார். அவங்களோட தான் அதிகமாக ஏசப்பா இருப்பார். என்னை குணமாக்கின தேவன் உங்களையும் குணமாக்குவார். எனக்கு சுகத்தை கொடுத்த தேவன் உங்களுக்கும் சுகத்தை கொடுப்பார். என்னை சாட்சியாக நிறுத்தின தேவன் உங்களையும் சாட்சியாக நிறுத்துவார். என்னை மந்திரவாதத்தினால கட்டப்படுத்த என்னை தேவன் விடுதலையாக்கி ஜெயத்தை கொடுத்த தேவன் உங்களையும் ஜெயத்தை கொடுப்பார், சாட்சியாய் நிறுத்துவார். இதுக்கு தேவனே உண்மையான தேவன், மெய்யான தேவன், உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன். அவர் மாத்திரமே ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், மகா ராஜாவாய் உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறவராய் வீட்டிருக்கிறவராய் அவர் மாத்திரமே ஏசப்பா, அவர் மாத்திரமே தேவன் என்று இதற்கு நானே சாட்சி. அவரால் மட்டும்தான் எல்லா வியாதிகளையும் மந்திரவாதங்களையும் எல்லாவற்றையும் சுகம் கொடுக்க முடியும்ன்றதுக்கு நானே சாட்சி. இதுக்கு நானே சாட்சி. தேவன் என்னை கொண்டு வந்ததுக்காய் நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கொடானு கோடி ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறேன். என் தேவனுக்கு மாத்திரம் இந்த சாட்சி மகிமை உண்டாவதாக. என்னை தாழ்த்துகிறேன், தரை மட்டுமாய் என்னை தாழ்த்துகிறேன். தேவனை உயர்த்துகிறேன். தேவன் உயரட்டும், நான் சிறுகவும் கர்த்தர் எனக்குள்ளே பெருகட்டும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாஸ்டர் டானியல் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், கடமைப்பட்டிருக்கிறேன். இது கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னோடு கூட இந்த தேவன் உங்களோடு இருப்பார். நான் உங்களுக்காக சிறு ஜெபம் எடுக்கிறேன். எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, மகா அன்புள்ள ராஜாதி ராஜாவே, எங்களை நேசித்து எங்களுக்காக யாவும் செய்து முடிக்கிற ஒரே தேவன் நீங்கள் மட்டும்தான் ஏசப்பா. இந்த தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதபடியாக இருக்கிறதுனால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உன்னதமானவராய் இருந்து உன்னதமானவராய் சியோனிலே வாசம் மகிமையான ஸ்தானத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற என் தேவாதி தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உனக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. அப்பா இசப்பா, என்னை விடுதலையாக்கினது போல எத்தனையோ மத்தியிலே பாடுகள் மத்தியிலே மந்திரவாதத்தினால் கட்டப்பட்ட என்னை, வியாதியினால் வாதையினாலே அப்பா சரீரத்தில் எத்தனையோ பலவீனங்கள்னால காண்டப்பட்ட என்னை, மரணத்தினால் கட்டப்பட்ட என்னை விடுதலையாக்கினது போல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஏசப்பா. யாரெல்லாம் இது கேட்கிறார்களோ என் தேவன், யாரெல்லாம் வேண்டவரே ஏசப்பா வியாதினால் மந்திரவாதத்தினால் படுக்கையில் காணப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களை கண்டவரே, நீர் என்னை சுகமாக்கினது போல, என்னை சந்தித்தது போல நீர் அவர்களையும் சந்தித்து சுகமாக்கி ரட்சித்து கொள்ளும்படியாய்
ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எல்லாரையும் என் தேவன் சந்திக்கும்படியாய், சமாதானத்தினால் நிரப்பும்படியாய், உடைய வல்ல கரம் அவர்கள் மீது இறங்கும்படியாய், என் தேவனுடைய கரம் என்னை தொட்டு சுகமாக்கினது போல அவர்களை தொட்டு சுகமாக்கும்படியாய் ஆண்டவரே உடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. எஸ்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கரபல சந்துராயிர பக்கத்துடா ஒரிபா கரபல சுகுத்துடா பலக்கத்துடாயிட பக்கத்துடா. என் தேவன் பெரியவராயிருந்து இம்மட்டும் என்னை நடத்தினது போல நீர் அவர்களை நடத்தி சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. என்னை நிறுத்தினது போல நீர் அவர்களை சாட்சியாய் நிறுத்தும்படியாய் மகா சர்வ வல்லம் உள்ளவராய் நீர் பெரியவராயிருந்து எல்லா நோய்களை குணமாக்கினது போல அவர்களை குணமாக்கி ரட்சித்துக் கொள்ளும்படியாய் சகல துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ரிச்சி சேரிட்டி ட்ரஸ்ட் மூலமாக ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து அந்த கிராமத்தில் வசிக்கும் கைவிடப்பட்ட திக்கற்ற முதியோர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஜாதி மதம் என்று பாராமல் தினமும் உணவளித்து வருகிறோம். எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை, வீட்டில் சாப்பிடுன்னு சொல்கிறவங்களே இல்லை. அந்த மாதிரி வர வாங்கிட்டேன். இப்படி ரொம்ப வேதனையாக இருந்தேன். நான் நம்மளுக்கு சாகிற நேரத்தில் இன்னும் சுயநாள் கிடச்சி வேதனையாக இருந்தேன். அப்போது ஏசப்பா சாப்பாடு போய் சாப்பிட்லாம் எனக்கு சந்தோஷமாக வந்தேன். வந்து சாப்பிட்டுங்கிறேன். சாப்பாடு போடுறவங்களுக்கெல்லாம் நன்றி ஏசப்பா, நல்லா வாங்கினவங்க நல்லா இருக்கணும், எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, நாங்கள் பசியில்லாத சாப்பிட்றோம், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் சாப்பாடு சாகிற வழியில் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. எனக்கு யாரும் கிடையாது, பிள்ளை இல்லை, பொண்ணு இல்லை, யாரும் இல்லை. சாப்பாடு பாரு ஐயாவா, நல்லா ஊடு குடும்பம் நல்லா ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரை. ஏச நாமத்தில் மகிமுண்டாட்டு நான் ஒரு அண்ணாச்சி சுவாமி நான் வர்றேன். இந்த காலை கொஞ்சம் முடியல, ஏந்துக்க முடியல, என் உடம்பு ஆரோக்கியத்தை கொடுப்பீங்க. சாப்பாடு வந்து சாப்பிட்டு பாரு, உடம்பு ஆரோக்கியமாகுது. ஏசப்பா, எனக்கு இதுதான் துணை, எனக்கு யாரும் கிடையாது. இந்த சாப்பாட்டில் தான் நான் வாழ்ந்து சாப்பிட்டு போய் பார்த்துக்கிறேன். அதான் ஏசப்பா, உனக்கு நன்றி, கொடியான கொடி நன்றி ஏசப்பா. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்றும் வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லைங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்றும் வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்களும் இது போன்ற அநேக கிராமங்களில் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் முதியோர்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். இந்த கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு உணவளிக்க விருப்பமுள்ளவர்கள் இந்த மகத்தான ஊழியத்தில் இணைந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.